ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம். நான் உங்கள் சினிமா ரசிகன். இது உங்கள் சினிமா ரசிகன். ஸோ இப்போது இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரேமலு அப்படின்னு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு படம். அந்த படம் ஏன் பார்க்கணும் அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஸோ தேட்டரில் ரிலீஸ் ஆகும்போதே ஐ வாண்ட் டு கோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் மஞ்சுமல் பாய்ஸ் போனனால இது தமிழில் ஒரு சில தேட்டர்ஸில் தான் ஓடிக்கிட்டு இருந்துச்சு. ஐ திங்க் ஆஃப்டர் 1 வீக் தமிழில் ரிலீஸ் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப நல்லா இருக்குன்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, கண்டிப்பாக பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் ஆனால் can't go that into the theaters, but I miss really in theaters. ஸோ அதனால தான் நான் ஓடிடியில் வந்தோடனே பார்த்துடணும் அப்படின்றது. ஸோ அதுவுமே வந்துச்சு. டிஸ்னி ப்ளஸ் ஹாட்ஸ்டார் ப்ளஸ் ஆஹாலையுமே ரெண்டுலேயுமே சேர்த்து விட்ருக்காங்க தமிழில். தட் இஸ் பிரேமலு. ஸோ பிரேமலுவோட மீனிங் நமக்கு தெரிஞ்சதான். ஸோ பிரேமம்னாலே மலையாள மூவினாலே பிரேமம் காதல். ஸோ காதலை பற்றின ஒரு படம் தான் இந்த பிரேமலு. ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ரோம்காம் படம். சத்தியமாக சான்ஸே இல்லை. நான் கூட ரொம்ப ஓவர் ரேட் பண்ணிட்டாங்க படத்தை அப்படின்னு நான் நினச்சேன் சீரியஸ்லி. பட் மஞ்சுமல் பாய்ஸ் அப்படி தான் நினச்சேன். அது வேறு லெவலில் இருந்துச்சு. இதையும் அப்படி தான் பண்ணிட்டாங்க போல். சாதாரண ஒரு நார்மல் ரோம்காமாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி தான் பார்த்தேன். பட் ஆனால் பார்த்து முடிச்சுட்டு அந்த கிளைமேக்ஸ் முடியும் போது நம்ம மனசுக்குள்ளே ஒரு சூப்பர்பான ஒரு ஃபீல் முடியும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் இந்த பிரேமலு. ஸோ படத்தோட டைட்டில் தான் காதல். அதனால் ஸோ கதை மற்றும் கதாபாத்திரங்கள் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, நெஸ்லின் அவர் தான் மேல் லீடு. தென் மமிதா அவங்க தான் ஃபீமேல் லீட் பண்ணியிருக்காங்க. ரெண்டு பேருமே எல்லாரோட ஒரு மாதிரி ஹார்ட்டை ஸ்டோல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா அவ்வளோ அற்புதமாக பண்ணியிருந்தாங்க. தென் அந்த அமல் டேவிஸ், அவர் இன்னும் பேர் அங்கே அமல் டேவிஸ் நிற்கிதுன்னா, ஸோ தட்ஸ் வை அந்த கேரக்டர் எவ்வளோ வேல்யூவாக இருந்துச்சுன்றது அந்த இடத்துல அது பேசுது, வேறு ஒன்றும் இல்லை. தென் நான் எல்லாத்தையும் அவங்களோட கேரக்டர் வச்சு சொல்கிறேன். தென் சச்சின், ரீனு, அமல் டேவிஸ் அண்ட் கார்த்திகா அண்ட் சோ மெனி கைஸ் ஆர் தேர் இன் தட் மூவி. பட் இந்த 4 பேர் தான். அந்த கார்த்திகா கூட லைட்டாக தான் ஞாபகம் இருக்குன்றதுனால சொல்கிறேன். பட் அதர் தென் தட் இந்த ரீனு சச்சின் அந்த லவ் ஸ்டோரி தட் இஸ் அன்பிலீவபிள். தென் ஆதி அந்த கேரக்டர் யாராலையும் மறக்க முடியாது. ஸோ ஆதி அவர் வேறு லெவலில் பண்ணியிருந்தார் உண்மையிலே. ஷாம் சார் நான் பார்த்துருக்கிறேன் முன்னாடி. ஸோ வேறு லெவல். மேத்யூ தாமஸோட அந்த சின்ன கேமியோ மாதிரி இருந்தாலும் அந்த கேரக்டருக்கு ரொம்ப ஆப்டாக இருந்தார். ஏன்னா அவரை நம்ம நிறையா ஒரு சில படங்களில் நம்ம பார்த்துருப்போம். ஐ திங்க் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ முன்னாடி கூட வந்துச்சு 2-3 படங்கள்லாம் லியோவில் கூட பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் அவர் இதில் வேறு மாதிரி நடிச்சிருந்தார் அந்த கேரக்டர் வைஸ். அதை ஒரு நல்லா படிக்கிற ஒரு அறிவாளியான பையனோட அந்த நல்லா பண்ணியிருந்தார். அங்கே போய் அவர் எனக்கு அதான் நான் எடுத்தோன்னே அவரை பற்றி சொல்கிறேன். எனக்கு அந்த கேரக்டர் ரொம்ப பிடிச்சது. தென் அவர் அந்த பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் ட்ரை பண்ணுவார். அது எப்படின்னா, அது ஒரு எனக்கு மேக்ஸ் நல்லா தெரியும் அப்படின்றதுனால அது பார்த்தோடே அட்ராக்ட் ஆச்சு அந்த சீன். அது எப்படின்னா, பித்தாகரஸ் தியரம் அதோட கொஞ்சம் அட்வான்ஸ்டு வெர்ஷன் அப்படின்னு அவர் சொல்லும் போது தான் அந்த தியரம் ரொம்ப வேல்யூபிளானது. அது சூப்பராக இருக்கும். அதை வச்சு தான் அதாவது 1 1 2 1 தென் 1 1 + 2 3 2 + 1 3 தென் ஆஃப்டர் 1 அந்த மாதிரி வரும். 1 3 3 அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறம் அப்படியே ஆட் பண்ணிட்டே வரணும். இன் பிட்வீனில் ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி ஃப்ரேம். அது பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. பாஸ்கல்ன்றதை அதை கண்டுபிடிச்சாருன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அதை எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது நாட் ஓன்லி இது பேசிக் தான். இது எங்கன்னா அந்த a + b ² ஃபார்முலா இருக்குல்ல. ஸோ அதுக்கு அந்த 1 அடுத்து 1 to 1 தான். a² + 2ab + b² யூஸ் பண்ணுவோம். தென் அடுத்து a ³ அதுக்கு அடுத்த லைன் 1 3 3 1 அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் அந்த மாதிரி a+ எத்தனை போட்டாலுமே இந்த நம்பர் கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதை நம்ம யூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் பாஸ்கல்ஸ் ட்ரையாங்கிளோட ஒன் ஆஃப் த மீனிங். ஸோ அது ஐ திங்க் நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சிருக்காது. பட் இருந்தாலும் அதை அவர் சொல்லும் போது எனக்கு அது ஞாபகம் வந்துச்சு. இது ஒரு மேக்ஸ் கிளாஸ் மாதிரி போதும். சாரி. ஓகே, ஃபைன். ஸோ நவ் கெட் இன் டு தி மூவி ரிவ்யூ. ஃபைன். ஸோ அந்த ரீனுன்ற கேரக்டர், தென் சச்சின். ஸோ கதை அண்ட் கதைக்களம் அண்டு கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்த்தோம் அப்படின்னா, சச்சின் ஒரு யங் பாய், வீட்டை ஒரு மாதிரி டிபெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிற ஒரு பையன். தனியாக போய் வாழணும், ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ நினச்சிக்கிட்டு அவர் அங்கேருந்து ஆல்ரெடி அவங்களோட இதெல்லாம் ஃபேமிலியோட ஒரு இடத்துல இருக்காங்க. ஸோ அங்கேருந்து அவர் ஹைதராபாத் வந்திருக்காரு. ஹைதராபாத்துக்கு ஒரு ரீசன் வேணும் அப்படின்றதுக்காக ஃப்ரெண்டு ஒரு எக்ஸாம் கேட் எக்ஸாம் படிச்சுக்கிட்டு இருக்கிறதுனால நானும் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு எக்ஸாம் படிக்கிறதுக்கு வராரு. வந்த இடத்துல அதுக்கு முன்னாடி காலேஜில் ஒரு லவ் ஸ்டோரி இருக்குது. பட் அந்த ப்ரப்போஸ் பண்ணும்போது ரொம்ப லேட்டுன்னு தெரிய வந்தோடனே அங்கே வாழ்ந்துருக்கிறதுல ஒரு மாதிரி நல்லாயிருக்கும், நமக்கு அப்படியே ரிலேட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அதுக்கப்புறம் எங்கள் அமல் டேவிஸோட அவர் வந்தோடனே அவர் கூட அந்த ஃப்ரெண்டு ரொம்ப ஒரு மாதிரி
அப்படி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கும். ரொம்ப கெட் டுகெதர் இது மாதிரி நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க சாருக்கு கல்யாணம் அங்கே எம்எட் இங்கே பண்ணுறாங்களே யார் கேட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே வந்து ஒரு ப்ரொஃபஸர் இருக்கார். ஸோ அவர் கல்யாணம்னு அந்த கல்யாணத்துக்கு போகும்போது அங்கே பொண்ணு வந்து ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுது. அந்த கம்பெனியில் தான் ரீனு ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரிலேஷனில் வந்து அந்த ரேணுன்ற பொண்ணையும் தென் நம்ம சச்சினும் மீட் பண்ணுறாங்க. ஸோ மீட் பண்ணோடனே கார்த்திகான்ற பொண்ணு வந்து அவங்களோட ஃப்ரெண்ட், ரீனுவோட ஃப்ரெண்ட். ஸோ அந்த கார்த்திகா என்ன நினைப்பாங்க, அமல் டேவிஸ் வந்து ட்ரை பண்ணுறாரு அவங்கள அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஷீ ஆல்சோ ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட், ஹீ ஆல்சோ ஆல்ரெடி கேர்ள் ஃப்ரெண்ட். பட் ஆனால் அவங்க அப்படி நினச்சிக்கிட்டு இருக்காங்க. பட் ஆனால் ஆஃப்டர் த க்ளோசிங் டு த இன்டர்வலில் தான் இட் வில் பி ரிவீல்டு சச்சின் தான் ரீனோ ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. அப்படியே உள்ட்டாவாக இருக்குன்னு சொல்கிறதுலாம் ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். தென் ஆதின்ற கேரக்டர் அவர் வந்து ஒரு மாதிரி அந்த ரேணு வந்து எங்கேயுமே விடக்கூடாது, அந்த டீம் லீடர். அது நீங்கள் அந்த ஆஃபீஸ் இதில் இருந்து என்வரான்மெண்ட்டில் இருந்தீங்கன்னா அது அப்படியே ரொம்ப கனெக்டபுளாக இருக்கும் அந்த சீன்ஸ்லாம். ஏன்னா ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க, அவங்களுக்கு ஒரு டிஎல் இருக்காங்க, அவங்க ஃபன்னாக வச்சுக்கொண்டு நினைப்பாங்க. அது எல்லாத்தையுமே அதில் ஒரு மாதிரி மொத்தமாக போட்டு காமிச்சிருந்தாங்க. தென் ஃபைனலி ஆஃப்டர் இதுவுமே ஒரு மாதிரி ஃபன்னாக இருக்கும். அவரை இது பண்ணுறதா இருக்கட்டும். தென் அந்த பொண்ணோட டைலாக்ஸ் டெலிவரி எல்லாமே வேறு லெவலில் இருக்கும். நான் ட்ரெய்லரில் பார்த்தேன். ட்ரெய்லர்லேயே அதை பார்த்தோன்னே சம்திங் இஸ் குட் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. எல்லா பொண்ணுங்களும் சொல்லுவாங்களா அந்த மாதிரி நீயும் ஏதாச்சும் ஒரு வச்சிருப்பேன் நல்ல பொண்ணு கிடப்பான்னு சொல்ல. சாரி, எனக்கு அந்த டைலாக்லாம் இல்லை, என்னை பொறுத்தவரை நான் தான் நல்ல பொண்ணு அப்படின்னு அவங்க சொல்கிறேன். அந்த டைலாக் பார்த்தோன்னே எனக்கு தோணுச்சு அந்த மாதிரி தான் ஏதோ இருக்கும் அப்படின்னு. தென் த்ரோட்டு அவங்க கிளைமேக்ஸ்லேயே சொல்லுமா அப்படின்னு அவர் கேட்கும்போது நான் ஒன்று லவ்வே பண்ணலன்னு அந்த ஆதின்ற கேரக்டர் சொல்கிறதெல்லாம் வேறு மாதிரி இருக்கும். தென் இவருமே நிறையா இது பண்ணுவார். தென் அதாவது இவங்க 2 பேரும் அந்த ஆதின்ற கேரக்டரும் தென் சச்சின்றவருமே இவங்க 2 பேரும் சேர்ந்து அவங்கள ட்ரை பண்ணிக்கிட்டு தான் இருப்பாங்க. பட் ஆனால் யார் மோஸ்ட்டாக ட்ரை பண்ணிட்டு அவங்களுக்கு யாரை பிடிச்சிருந்துச்சு, ஃபைனலி யாரை சூஸ் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி தான் அந்த மாதிரி முடியும். ஸோ அதில் ஒவ்வொரு இடத்துக்கும் போவாங்க. வந்து அவர் ஒரு சிக்கன் ஷாப்பில் ஒர்க் பண்ணுவாங்க. அந்த சிக்கன் ஷாப்போடது வந்து மேத்யூ தாமஸ் அவரோட இதாக தான் இருக்கும். ஸோ அவரோட ஓனராக இருப்பார். அவங்க அம்மாவோட கடையாக தான் இருக்கும். ஸோ அதெல்லாம் நல்லாயிருக்கும். தென் அங்கே வந்து பெஸ்ட்டு எம்ப்ளாயி ஆஃப் த மந்த் வாங்கிட்டு இருப்பார். அங்கே இப்போ அந்த கோழி வைக்கிற சீன்ஸ் நல்லாயிருக்கும். தென் அந்த பொண்ணு வர எல்லா சீன்ஸுமே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். அது பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி ப்ளசன்ட் ஆச்சு, ஏன்னு தெரில. பட் இட் சீம்ஸ் டு பி குட். தென் ஃபைன். அதுக்கப்புறம் அவர் வந்து அந்த வயிற்று வலிக்கு போய் அந்த மருந்து அரைச்சிட்டு வர சீன்ஸ் அது நல்லாயிருக்கும். ட்ரெயினில் ஓடி வரது. தென் ட்ரெயின் சீன்ஸ் ஒரு மாதிரி ரொம்ப எனக்கு ட்ரெயின் சீன் இதுக்கு முன்னாடி எனக்கு ரொம்ப பிடிச்ச ட்ரெயின் சீன் அப்படின்னா திருமணம் என்னும் நிக்கால வந்து எனக்கு அதான் டக்குன்னு ஞாபகம் வந்துச்சு, ஏன்னு தெரியல. மித்த படம்லாம் எனக்கு டக்குன்னு ஞாபகம் இல்லை. இந்த லவ்ன்றப்போ வந்து எனக்கு அதில் வந்து இது நல்லாயிருக்கும். தென் ஆப்வியஸ்லி உன்னை தாண்டி வருவாயா அது தெரியும். பட் ஆனால் எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது நஸ்ரியா ஜெய் அந்த இது எப்படி இருக்கும் அந்த மாதிரி தான். அது வந்து எதிர்ச்சியாக இருக்கும். பட் ஆனால் எனக்கு ஞாபகம் வந்துச்சுன்னு சொல்கிறேன். ரொம்ப அதே கதை அதே இதெல்லாம் சொல்லலை நான். அதே சுச்சுவேஷன் கூட சொல்லலை, அது வேறு மாதிரி இருக்கும். பட் ட்ரெயினை பார்த்தோன்னே அது நல்லா இருந்துச்சு, அந்த இது ஞாபகம் வந்துச்சு. பட் ஆனால் இதில் வந்து அவங்க 2 பேரும் இது பண்ணுறதா இருக்கட்டும். தென் அது நல்லா இருந்துச்சு. அது ஒரு மாதிரி சீன்ஸ் தான். தென் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ட்ரிப்பு போகலாம், பர்த்டே கூப்பிட்றது, பர்த்டேக்கு இன்வைட் பண்ணுறதா இருக்கட்டும், பர்த்டேயில் வந்து பண்ணுறதுக்கு ஃபன்னாக இருக்கட்டும். தென் இல்லாமல் இந்த நான் சொல்கிற கதைகளில் இன்பிட்வீனில் ஒரு எக்கச்சக்க ஃபன் இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். தென் நான் அப்படி என்ஜாய் பண்ணி பார்க்கலாம் அந்த படத்தை. நான் 2.5 hours உங்களுக்கு போகிறதே தெரியாது. அப்படி ஒரு வேர்ல்டுக்குள்ளே கூப்பிட்டு போயிடுறாங்க, ஒரு ஃபன் வேர்ல்டு. அவங்க கூட சேர்ந்து நம்மளையும் உட்காந்து ஒரு ஒன் ஆஃப் த இதாக உட்காந்து பார்க்குற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்திருக்காங்க. உண்மையிலேயே ஹேண்ட்ஸ் ஆஃப் டு த டைரக்டர் மிஸ்டர் கிரீஷ் ஷேடி. நான் அப்பயே பார்த்தேன், அதான் அந்த ஓவர் ரேட்டர் சொன்னேன். சரி, அதை ஃபைனலாக சொல்லி முடிக்கிறேன். தென் அதுக்கப்புறம் வந்து இவங்க சொல்லிடுவாங்க நான் உனக்கு ஒன்று தான் சொல்ல போகிறேன்ட்டு. அந்த டேட் ஆஃப் பர்த் சொல்கிற சீன், அதை ரெஸ்யூமே ரெடி பண்ணுவாங்க அவருக்கு வந்து. ஸோ ரெஸ்யூமே ரெடி பண்ணும்போது வந்து அவங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லும்போது நான் உன்னையோட மூத்த பொண்ணுன்னு சொல்கிறதா இருக்கட்டும், அதுக்கு வேறு பார்க்கணுமான்னு சொல்லிட்டு தென் அவர் ப்ரப்போஸ் பண்ணி நோன்றதை அவங்க ஹானஸ்ட்டாக சொன்னதுக்கப்புறம் தென் அவர் விட்டு விலகி போகிறார். எனக்கு தேவையில்லை, அழுதுகிட்டு போகிறார். அதெல்லாம் ரொம்ப எமோஷனலாக ரொம்ப கனெக்ட் ஆகிற மாதிரி நல்லாவே பண்ணியிருந்தார். அது கொஞ்சம் தானாலுமே ஒரு மாதிரி ஆகிரும். பட் ஆனால் அவர் நல்லாவே பண்ணியிருந்தார், பார்க்குறதுக்கு சூப்பராக. தென் அதுக்கப்புறம் அவர் விலகி போகிறாரு. போனோட தான் அவங்களுக்கு அவங்க அறிமுகம் புரியுது. தென் ஃபைனலி சேர்ந்துருவாங்க. ஸோ இதுதான் ஸ்டோரி. பட் ஸ்டோரியும் நான் சொல்லிட்டாலும் என்னடா ஃபுல் ஸ்டோரி இதாகிடுச்சுன்னா நினைக்காதீங்க. படம் தரோம் அப்படி இருக்கும். நான் சொன்னதெல்லாம் ஒன்றுமே இல்லை, அதுக்கு மேலே இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல்லான படம். கண்டிப்பாக எல்லோரும் உட்காந்து பாருங்கள், ஃப்ரெண்ட்ஸோடு பாருங்கள், ஃபேமிலியாக பாருங்கள், கப்புள்ஸாக உட்காந்து பாருங்கள். எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு சூப்பர்வான படமாக தான் இந்த பிரேமலு இருக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணுங்கள், ஒரு நல்ல படம் பார்த்த ஃபீல் கிடைக்கும். தென் ஃபைனலி அவர் வந்து
ஃபாரின் போகணும் அப்படின்றதான் அவரோட ஒன் ஆஃப் த எய்மாக இருக்கும் ஃபஸ்ட்லேருந்து. ஸோ அதுக்கு மாதிரி அவரும் எடுத்துகிட்டு துபாய் போய் எங்கிட்ட மாதிரி போகிறேன் அப்படின்னு இங்கே போகிறேன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்களும் ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. அந்த காரில் போகும்போது ப்ரப்போஸ் பண்ணுறதுலாம் வேறு மாதிரி இருக்கும். அதை பார்த்துக்கங்க. அவனுக்கு அது புரியாதுன்னு அமல் டேவிஸ் வேறு லெவல் ப்ரோ. ஸோ அதான் அந்த பேர் அவ்வளோதான் இருந்துச்சு. ஓகே ஃபைன். ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபைனலி அவங்க ஹக் பண்ணிட்டு இது முடிக்கிறதெல்லாம் நல்லாயிருக்கும். யா, ஒரு சூப்பர் ஃபேண்டாஸ்டிக் படம். கண்டிப்பாக எல்லோரும் உட்காந்து பார்க்க வேண்டிய, எல்லோரும் பார்த்தாலும் உங்கள் எல்லாத்துக்குமே நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்டிங்கான பேக்கேஜாக இருக்கிற படம் தான் பிரேமலு. ஸோ Disney+ Hotstar தென் ஆஹா தமிழ் ரெண்டுலேயுமே ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. ஸோ கண்டிப்பாக பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் பிடிக்கும்னு சொல்லிக்கிறேன். தேங்க்யூ.